வணக்கம். எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். நிறைய பேர் நிறைய நாள் கேட்ட விஷயம், இந்த சிறுதானியங்கள பற்றி கதைங்க, கதைங்க. அத எப்படி செய்றேன்டு. எல்லாருக்கும் இன்றைக்கு லீவ் அண்டேக்க எங்களுக்கு வந்து வேலை. இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த சிறுதானியத்த பற்றி பூரணமாக அத எப்படி விளைக்கிறது, அத எப்படி அறுவடை செய்றது, பூச்சி தாக்குதல்கள் என்னென்ன வரும், மற்றது அதிண்ட ஹார்வெஸ்ட்லேருந்து சகலம் வேல்யூவேஷன் பண்றதுலேருந்து எல்லா விஷயத்தையும் பற்றி கதைக்க போறோம். இப்ப சிறுதானியம் என்றாலே எங்களுடைய ஆக்களுக்கு கிட்டத்தட்ட அது 50 வருஷத்துக்கு முன்னம் ஓரளவு பரவாயில்ல. ஆனா இப்ப பயறு, உளுந்து, கவுப்பி, கடலை, மற்றது இந்த எள்ளு அப்படியான சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். உண்மையாவே இந்த மில்லட்ஸ் என்று சொல்லப்படுறதுக்கு வந்து ஊட்டமிகு நுண் சிறுதானியங்கள் என்றுவாங்கள். மற்றது நுண் சிறுதானியங்கள் என்றுவாங்கள். அப்படி கன 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 விஷயங்கள்ல பேர்ல சொல்றது. ஆனா மில்லட் என்றது வந்து 7 குரூப், அதாவது கம்பு, திணை, சாமை, விறகு, குரக்கன், இறுங்கு, குதிரவாளி என்று சொல்ற இந்த 7 பேரும் கொண்ட ஆக்கள் தான் இந்த மில்லட்ஸ் சொல்றது. இந்த நெல்லினங்கள் இருக்குது. நெல்லினங்கள் வந்து C3 இனத்தை கொண்டது. சிறுதானியங்கள் என்று சொல்லப்படுற இந்த மில்லட்ஸ் C4 இனத்தை கொண்டு வந்து, மற்றது லெக்யூம்ஸ், அதாவது அவரை இனங்கள் எல்லாமே வந்து லேகியம்ஸுக்குள்ள வரும். அந்த அதுகளையும் வந்து நாங்க இப்ப சிறுதானியம் வந்து சொல்றோம். அதே மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள், சூரியகாந்தியா இருக்கட்டும், நிலக்கடலையா இருக்கட்டும், எள்ளா இருக்கட்டும், எல்லாமே எண்ணெய் வித்து பயிர்களுக்குள்ள வரும். இவை இந்த அளவு பேரும் தான் இந்த தானியங்கள் என்ற கேட்டகரிக்குள்ள வருவினம். இதுல அவரை குடும்பம் வேற, எண்ணெய் வித்து பயிர்கள் வேற, சிறுதானியங்கள் வேற, மற்றது பெருந்தானியம் சொல்லப்படுற நெல் வேற. இதை பற்றி கொஞ்சம் ஆஹ் ஒரு விவரமாக ஃபுல்லா கதைக்க போறோம். இதை பாட்டா போட போறோம். இப்ப அறிமுகம் உண்டு, பிறகு எப்படி எப்படி செய்கிறது அப்படி என்று எல்லாமே பாட்டா கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்க எல்லாரும் வந்து இதுல கவனம் செலுத்துங்க. ஒவ்வொரு பாட்டையும் பகுதி பகுதியா பார்த்தீங்கன்னா தான் இதன் தொடர்ச்சி தன்மை உங்களுக்கு விளங்கும். நன்றி.